என் ஃப்ரெண்டு திடீர்னு ஃபோன் அடிச்சு சுசீந்திரம் மார்க்கெட் வர போகலாமான்னு கேட்டேன். ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவளை வண்டி எடுத்துட்டு அப்படி கிளம்பிட்டோம். அதில் வர வழியில் அப்படி வாயெல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல லைட்டெல்லாம் மட்டும்தான் அப்படி பார்த்துட்டு எடுத்துட்டு இப்படி வந்துட்டே இருந்தோம். அதனால சுசீந்திரம் மார்க்கெட் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்துட்டு என்னென்ன காய்கறிலாம் இருக்குன்னு அப்படின்னு பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு அந்த என்னென்ன காய்கறிலாம் வேறு இருக்குது என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து மெதுவாக கையெல்லாம் எடுத்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு நடந்து வந்துட்டோம். என் ஃப்ரெண்டால் தூக்கவே முடியல. அதெல்லாம் எப்பலாமோ நடந்து வந்துட்டோம். அந்தால வரக்கூடிய வழியில் பைபாஸ் சிக்கன் சொல்லிட்டு ஒரு கடை இருந்து ஃபஸ்ட்டு இந்த கடையில் வாங்கினது பாலாடை, அதுக்கப்புறம் பரோட்டா, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி எல்லாம் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து என் ஃப்ரெண்டு அங்கேருந்து எனக்குள்ளே வேஸ்ட்டு அவளுக்குள்ளே வேஸ்ட்டு எடுத்துகிட்டு சேஞ்ச் இந்த வேஸ்ட் பாக்ஸில் கொண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு கைக்குள்ளே போயிட்டு இருந்தாலும் அவள் எனக்கு கை கழுவ தண்ணி ஊற்ற, நான் அவளுக்கு கை கழுவ தண்ணி ஊற்ற கையை கழுவிட்டு சரி ரூபாய் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். 143 ரூபா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிபே பண்ணிட்டு சாப்பாடும் நல்லா ஒருத்தாக தான் இருந்து 143 ரூபாய்க்கு சரி வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 3 பரோட்டா வீட்டுக்கும் பார்சல் பண்ணியாச்சு. இங்கேருந்து வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வாங்கின காய்கறி 200. உங்கள் ஊர்லலாம் கமெண்டில் 200 ரூபாய்க்கு இவ்வளோ காய்கறி கிடைக்குமான்னு சொல்லிட்டு போங்க. என் ஃப்ரெண்டு திடீர்னு ஃபோன் அடிச்சு சுசீந்திரம் மார்க்கெட் வர போகலாமான்னு கேட்டேன். ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவளை வண்டி எடுத்துட்டு அப்படி கிளம்பிட்டோம். அதில் வர வழியில் அப்படி வாயெல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல லைட்டெல்லாம் மட்டும்தான் அப்படி பார்த்துட்டு எடுத்துட்டு இப்படி வந்துட்டே இருந்தோம். அதனால சுசீந்திரம் மார்க்கெட் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்துட்டு என்னென்ன காய்கறிலாம் இருக்குன்னு அப்படின்னு பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு அந்த என்னென்ன காய்கறிலாம் வேறு இருக்குது என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து மெதுவாக கையெல்லாம் எடுத்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு நடந்து வந்துட்டோம். என் ஃப்ரெண்டால் தூக்கவே முடியல. அதெல்லாம் எப்பலாமோ நடந்து வந்துட்டோம். அந்தால வரக்கூடிய வழியில் பைபாஸ் சிக்கன் சொல்லிட்டு ஒரு கடை இருந்து ஃபஸ்ட்டு இந்த கடையில் வாங்கினது பாலாடை, அதுக்கப்புறம் பரோட்டா, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி எல்லாம் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து என் ஃப்ரெண்டு அங்கேருந்து எனக்குள்ளே வேஸ்ட்டு அவளுக்குள்ளே வேஸ்ட்டு எடுத்துகிட்டு சேஞ்ச் இந்த வேஸ்ட் பாக்ஸில் கொண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு கைக்குள்ளே போயிட்டு இருந்தாலும் அவள் எனக்கு கை கழுவ தண்ணி ஊற்ற, நான் அவளுக்கு கை கழுவ தண்ணி ஊற்ற கையை கழுவிட்டு சரி ரூபாய் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். 143 ரூபா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிபே பண்ணிட்டு சாப்பாடும் நல்லா ஒருத்தாக தான் இருந்து 143 ரூபாய்க்கு சரி வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 3 பரோட்டா வீட்டுக்கும் பார்சல் பண்ணியாச்சு. இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வாங்கின காய்கறி 200. உங்கள் ஊர்லலாம் கமெண்டில் 200 ரூபாய்க்கு இவ்வளோ காய்கறி கிடைக்குமான்னு சொல்லிட்டு போங்க.